ஏங்க உங்க அக்கா எவ்வளவு சாந்தமா இருக்காங்க, நீங்க என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? நான் எதுக்கு வந்தேன்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இதோ இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எதுவா இருந்தாலும் என் அக்கா கிட்ட பேசிக்கோ. போடா. அவங்க எங்க இருப்பாங்க? இப்ப நீ போறியா இல்லையா? போறேங்க. அக்கா தங்கச்சி, அக்கா சுடிதாரு, தங்கச்சி தாவணி, அக்கா காரி சாந்தம், தங்கச்சி காரி கோவம். ஐயோ என்ன ஒரே குழப்பமா இருக்கு. ஏங்க அவங்க அக்கா நீங்க தங்கச்சி அப்படிதானே? செவ்வலு திரும்பிடும். மரியாதையா எங்க எடுத்து போடா. கண்டிப்பா நீங்க தங்கச்சி தான். அவங்க எவ்வளோ சாந்தமா இருக்காங்க தெரியுமா? நீங்க இவ்வளோ கோவமா இருக்கீங்க. அப்பா அவங்க அக்கா தான். ஏய் சரிதான், போடா இங்க இருந்து முதல்ல. சரிங்க போறேங்க. இப்போ உங்க அக்கா எங்க இருப்பாங்க? அவ கடை வீதியில இருப்பா, போய் பாரு போ. ஐயோ கடை வீதியா? எனக்கு ஒரு வேலை இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இத அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? டேய் இப்ப நீ போறியா இல்லையா? ஏங்க நான் கண்டிப்பா போறேங்க. இத அவங்க கிட்ட கொடுத்து நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. சரி வா உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாரு, இப்ப நீ போறியா இல்லையா? என்னங்க நீங்க? நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி இதை கொடுங்க. வேண்டாம், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இல்லங்க நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி இதை கொடுத்துருங்க. யாரா நீங்க? என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கோம். டேய் ஐயா மரியாதை வெளியே போங்கடா. ஐயா 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 இருங்க, ஏன் கோவப்படுறீங்க? டேய் எவ்வளவு தைரியம்? எவ்வளவு தைரியம் இருந்தா கோயில்ல வச்சு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படி நடந்துக்குவேன்? விட்டுரு சிவசாமி. பாரு, இதுக்கு மேல என் மேல கை வச்சேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஒண்ணு பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரா பேசுறியா? ஒண்ணு சிவசாமி சொல்லுங்க, வேணாப்பா. கோயிலே வந்து இப்படி பண்ணுவேன். என்னடா கோவில் எப்படி சண்டை சொல்றாங்க தெரியலையே. என்ன பண்றீங்க? ஏன் அடிக்கிறீங்க? அவனை தடுக்கிறதுக்கு நீ யாரியா? என் பையன் அடிச்சா நான் கேட்காம வேற யார் கேட்பா? எது உன் பையனா? ஒருக்கே 10 வச்சுட்டு பையன் சொல்ற? அறிவில்லை உனக்கு? உங்க 2 பேரையும் வெட்டி பொலி போட்டுருவேன் ராஸ்கல். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உன் பையன் வந்து பொம்பளை பிள்ளையோட தயாரால் பண்ணுவான், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இது பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, என் பையன் பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நியாயம் பேசிட்டு இருக்கீங்களா? சிவசாமி சொன்னா கேளு, இப்படி வா. யோ உன் பையனை கூட்டு போயா சீக்கிரம் வெளில போயா. ஏங்க என்னங்க பேசுறீங்க? இவரு என் பையனை அடிச்சிருக்காரு, நியாயம் கேட்காம நான் எப்படி போவேன்? இத பாருங்க, என்ன ஆனாலும் சரி, எதுக்கு என் பிள்ளைய அடிச்சாருன்னு எனக்கு பதில் சொல்லி ஆகணும். இங்க பாருங்க, இங்க நிக்குது இந்த பொண்ணு, அது இவரோட பொண்ணு தான். அதுகிட்ட தகராறு பண்ணா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? இந்த பொண்ணை தானே என் பையனுக்கு பேச வந்த, இவரோட பொண்ணுன்னு தெரியாம தகராறு நடந்துருச்சு. அப்பா நான் தகராறுலாம் பண்ணலப்பா. அப்பா நான் ட்ரெஸ் தானே கொடுக்க வந்தேன். ஆமாப்பா. ஏங்க அப்புறம் என்ன தகராறு பண்ணன்றாங்க? இங்க பாருங்க, இவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் உங்க பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வந்தான். ஏய் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வந்தானா? ஆமா. ஏண்டா அப்பன் பிள்ளைய பொறிக்க வேலையா பண்றீங்க உங்களா? அப்பா அப்பா ஏய் ஏய் எங்க அப்பா மேல கை வச்ச உன்ன. டேய் சரவணா. டேய்
மேல கை வைக்கிற, என் அப்பா மேல கை வச்ச கொன்றுவான் உன்னை. சரவணா, நீ வெளியில போய் நில்லையா? சொன்ன கேளு. அவர் உங்களை அடிச்சிருக்காருப்பா. ஏய் ஏய், இருங்க, அப்பா நான் சொல்றேன், வெளியில போய் நில்லு. போ, போடா. முடியாதுப்பா. போயா. உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏய், இங்க பாரு, என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? வெளியில போங்கறல. அப்பா! ஏய், சொன்னா கேளுடா. வா, டேய் போடா. அசமா வா.